மிஸ்டர் லேடிஸ் வியர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் ராஜ்கமல் விஷ்ணு, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ மார்பு கூடு சிதைவுகள் இது எப்படின்னு என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். பட் ஆனால் இது ஒரு ப்ராப்ளமானு நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டோம். ஸோ மார்பு கூடு சிதைவுன்னா சில பேருக்கு இந்த மார்பு எலும்பு உள் நோக்கி போயிருக்கும். ஸோ குழி விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு மேடா இருக்கும். ஸோ அது கேரனேட்டம்னு சொல்லுவோம். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழி விழுந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம நார்மலா ஹார்ட் சென்டர்ல இருக்கும், ரெண்டு சைடுமே லங்ஸ் இருக்கும். ஸோ சென்டர்ல ஹார்ட் இருக்கும்போது அந்த நெஞ்சு எலும்பு அமுங்கும் போது பாத்தீங்கன்னா ஹார்ட் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்ட் கம்ப்ரஸ் ஆகுதுனால யூஸ்வலா நம்ம பிரீதிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம உடற்பயிற்சி சரியா எஃபிஷியண்டா பண்ண முடியாம இருக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸும் கம்மியாகிட்டே போகும். பிளஸ் மூச்சிறப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஜெனட்டிக் டிசார்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறக்கும் போதுல இருந்தே இருக்கலாம் சில பேருக்கு. இல்லைன்னா வளர வளர வளரதான் அந்த போன் வளர சம்டைம்ஸ் அது குழி ஆழமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஜெனட்டிக் ரீசன்னால வரலாம். இது ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது ஃபேமிலியில யாருக்காவது இருந்துச்சுன்னா, அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா, ஆர் சிப்லிங்ஸ் தம்பி பசங்க அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா, ஆர் கிராண்ட் ஃபாதர் தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு கொலாஜன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனா இருக்கும். சச் அஸ் மார்ஃபன் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கும்போது இந்த குழி இன்னும் ஆழமா போகும். ஸோ இது எப்படி சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏஜ் ஒரு 20 வயசு வரைக்கும் நம்மளுக்கு மோஸ்டா எதுவுமே தெரியாது. ஆனா அதே ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல ஆல்ரெடி ஹார்ட் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிறதால அப்போ மூச்சிறப்பு, ஹார்ட் டிசீஸ் எப்படியெல்லாம் வருதோ அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால early awareness இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தைங்கள் லெஸ் தென் 15 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட்டுக்கு அதுக்கு ஏத்த இடம் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம்னா இந்த ஹார்ட் கம்ப்ரெஷன் இருக்காது. சில பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதால ஹார்ட்டே பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கோ லெஃப்ட் சைடுக்கோ கம்ப்ளீட்டா மூவ் ஆயிடும். ஸோ இதனால லங் இருக்கிற இடத்துல ஹார்ட் இருக்கும். ஸோ இதனால லங் அழுத்தமும் அதிகமா இருக்கிறதால மூச்சிறப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது எலும்பு கூடு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறதால சில பேருக்கு எப்பயுமே பெயினா இருக்கும். முக்காவாசி பேருக்கு, அதாவது 50% மக்களுக்கு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி தேர் வெரி மச் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. ஸோ மன அழுத்தம் இருக்கும். என்ன நம்ம பாடி இந்த மாதிரி இருக்கே. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேலி எகத்தாளம் எல்லாம் பண்றதால அவங்க ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைல்டு, மாடரேட், சிவியர்னு நம்ம சிவியாரிட்டியை 3ஆ பிரிச்சிருக்கோம். மைல்டுனா பெரிய அளவுக்கு நம்ம குழி இருக்காது, பாக்குறதுக்கு மைல்டு ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதும். மாடரேட்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேக்யூம் பெல்லுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் மாதிரி, அந்த எக்யூப்மெண்ட் ரெகுலரா யூஸ் பண்ண அது செஸ்ட் அப்படியே மேல புல் ஆயிடும். சிவியரா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்ஜரி. ஸோ சர்ஜரினாலே ரொம்ப பயப்பட தேவையில்ல. இப்போ கீஹோல் சர்ஜரி தான். ஸோ ஜஸ்ட் இந்த விரல் அளவு சர்ஜரி மட்டும்தான். இங்க சைட்ல 2 சைட்ல மட்டும் பண்ணிட்டு கேமரா செலுத்தி அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதனால அவங்க காஸ்மெட்டிக்காவும் ரொம்ப பெட்டரா இருப்பாங்க. சைக்காலஜிக்கல் பெட்டர்மெண்ட் அண்ட் முக்கியமா ஹார்ட்டுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம். இதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம இருக்கும். ஸோ இது ஒரு பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம்கான ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி சப்போஸ் மேடா இருந்துச்சுன்னா கெரனேட்டம் ஒரு பிஜிஎன் செஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறதாலையும் சேம் சிம்டம்ஸ் இருக்கும். சம் பெயின் இருக்கும். சில பேர் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு பிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் மாதிரி இருக்கு. ஸோ அது கான்ஸ்டன்டா போடும்போது அது அமுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நம்ம சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணலாம்.
இந்த எல்லா சர்ஜிக்கல் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா கீ ஹோல் வழியா மட்டும்தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால ஓப்பன் சர்ஜரி, அதனால எதுவும் பயப்பட தேவையில்லை. இந்த ட்ரீட்மெண்ட் எப்பத்துல இருந்து தொடங்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் முக்கியமா 6 மாசம் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கும். 6 மாசம் குழந்தைகள்ல இருந்து 50 வருஷம் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் அ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஓல்டஸ்ட் பேஷண்ட் பாத்தீங்கன்னா 55 வயது ஒரு ஆண். அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் இருந்ததால மூச்சு திணறல் வந்து அது வந்து சர்ஜரி பண்ற அளவுக்கு இருந்து. பட் சர்ஜரி சக்சஸ்ஃபுல். பட் ஆனா ஒன்ஸ் ஹார்ட் டேமேஜ் ஆனது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதனால நம்ம வந்து ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமா பண்ணணும். அதாவது 15 இயர்ஸ்க்குள்ள பண்ணா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ காலேஜ் போறதுக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிடும். ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி பேருக்கு வந்து ஆண்கள் ரொம்ப பாதிப்பாரு, பட் பெண்களும் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. பெண்கள் ஏன் கவுன்ஸ், அவங்க பெண்கள் ஏன் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்களுக்கு வந்து மார்பு இருக்கிறதால அது மறைஞ்சிருது. ஸோ யாருக்கும் இது இருக்கிறதே தெரிய மாட்டேன். ஸோ ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா 40 வயசு, 30 வயசு, 40 வயசு அந்த டைம்ல ஹார்ட் அழுத்தம் வர்றதால, சிம்டம்ஸ் வர்றதால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல தான் தெரிய வருது. ஸோ பட் ஆனா இது முன்னாடியே நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுவே நம்ம பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஈஸியா தெரியும். இதுக்கு ரொம்ப ஒரு ஃபேன்சி டெஸ்ட் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே பண்ணா கூட போதும், இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அவர் நீங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவர் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்க மார்பு கூடு இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்ற போது டவுட் இருந்துச்சுன்னா கூட எனி டைம் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபீமேல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் டிஷ்யூஸ் இருக்கிறதால அவங்களுக்கு மறையுது. ஸோ மறையறதுனால பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களும் செல்ஃப் கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால மன அழுத்தம் நிறைய பாதிப்பு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால சம்டைம்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதால மேரேஜுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் பண்றதால ஸோ இதுக்கு மேரேஜுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ப்ராப்பரான செஸ்ட் அனாட்டமி நம்மளுக்கு வர்றதால ஸோ கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸும் நம்ம தவிர்க்கலாம்.